சென்னை பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 கிராமங்களில் அமைய இருக்கும் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு மேலாக இந்த திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு எனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னைக்கு விமான நிலையம் வேண்டுமா? கட்டாயமா வேண்டும். அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இந்தியாவில் ஒரு பெரிய நகரத்தில் சிறிய விமான நிலையம் சென்னை. டெல்லி 5000 ஏக்கர், ஹைதராபாத் 5000 ஏக்கர், பெங்களூர் 4000 ஏக்கர். கோயம்புத்தூர்காரங்க ரொம்ப கோபமாக இருக்கிறீங்க, அண்ணா எங்களுக்கு 300 ஏக்கர் கூட இல்லை, அங்கே நீங்கள் 2000 ஏக்கரை பற்றி பேசுகிறீங்க. சென்னை வெறும் 1000 ஏக்கர். ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் போய் சில விஷயத்தை பார்த்துருக்கிறாங்க, நீர்நிலைகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதை சரி செய்வதற்கு மாநில அரசு முயற்சிக்கணும். அது விஜய் அவர்களாக யார் வேண்டுமானாலும் சொல்லட்டும். மத்திய அரசாக நாங்கள் என்ன கேட்குறோம், ஒரு ப்ரொபோசலை கொடுங்க, செஞ்சு காட்டுறோம். இதான் எங்களுடைய ஸ்டாண்டு. அதனால் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தில் நியாயம் இருக்குது. அதை மாநில அரசு சரி செய்ய முடியும்னா சரி பண்ணுங்க. அரசியல் கட்சிகள்லாம் வேலை தானே. எல்லோரும் அதை ஒரு பிரச்சனையாக மக்கள் கவனத்தை கொண்டு வர்றாங்க அரசுகிட்ட. அதனால் திமுக அரசு யாராக இருந்தாலும் கூட, யார் பரந்தூரை பற்றி யார் கருத்து சொன்னாலும், அது விஜய் அவர்களாக இருக்கட்டும், சமூக ஆர்வலராக இருக்கட்டும், வேறு எந்த கட்சியாக இருந்தாலும், அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகக்கூடாது. பரந்தூரோ பன்னூரோ அது மாமந்தூரோ இன்னொரு ஊரோ. ஏன்னா இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை ஆரம்பித்தா அது செயல்பாட்டுக்கு வருவதற்கு 10 ஆண்டுகள் ஆகும். 10 ஆண்டுகள், 10 வருஷம் வேணும் கட்டி முடித்து வெளியே கொண்டு வரதுக்கு. அதனால் நீங்கள் இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் டிலே பண்ணிங்கன்னா இது கோயம்புத்தூர் ஏர்போர்ட் கதை மாதிரி ஆயிடும். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எப்போ வந்திருக்கணும்? நான் கோயம்புத்தூர் மக்களுக்கு இந்த வழி தெரியும். இன்னும் லேண்டு கொடுப்பாங்களான்னு. இப்போ மேடம் அவங்க கேட்டாங்க, கொடுத்தேன் கொடுக்கலின்னு சொல்கிறாங்க. இந்த வடிவேலு காமெடி மாதிரி வந்துச்சு வரலிங்கிறாங்க, பதில் சொல்லுங்கள். அதற்கெல்லாம் வழி கொடுக்காம வேகமாக இதை செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.